அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். இந்த சனி ராசிக்கு 10ஆம் இடத்துல இப்ப இருக்கு. மீனத்துல சனி இருக்கு. இந்த சனி வக்ரமாக போகுது. ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து அப் டு நவம்பர் 27ஆம் தேதி வரை வக்ர காலம். பொதுவாகவே சனி ஆண்டுக்கு ஒரு 140 நாட்கள் வக்ரமாகும். இந்த வருஷம் ஒரு 137 நாட்கள் வக்ரமாகுது. இந்த வக்ர காலம் எப்படி இருக்கும், இந்த சனி எப்படி செயல்படும் என்பதை பற்றி பார்ப்போம். பொது பலனாக இப்ப இந்த சனி வக்ரமாகுதுன்னும் போது ரிவர்ஸ்ல செயல்படும். ரிவர்ஸ் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றதில்லை, 10ஆம் இடத்துலயே சனி இருக்கு. அதே போல நட்சத்திர வகையில தான் பாதம் வகையில பின்னோக்கி வருது. இப்ப பாத்தீங்கன்னாக்க உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி ஆவணி மாசம் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு வரும். புரட்டாசி மாசம் பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வருது. அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆனோடனே திருப்பி உத்திரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இப்படி போகும். இப்போ இந்த சனி பாவகிரகம் வக்ரமாகும் போது உக்கிரமாக செயல்படும். அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த 10ஆம் பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணும். இந்த சனி 8 மற்றும் 9ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தின் வழியாக பலனை செய்யும். அந்த வகையில் எந்தெந்த விஷயத்துல நன்மை இருக்கு அப்படின்னாக்க வேலை மாற்றம் ஏற்படும் சில பேருக்கு. அதாவது 10ஆம் பாவகத்துல சனி இருக்கிறது வேலை மாற்றம், இடமாற்றத்தை எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். புதிய வாய்ப்பு தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றும் சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க வேலையில ஒர்க் ப்ரெஷர் பெருசா இல்லாம இருப்பீங்க. 10ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி ஒர்க் ப்ரெஷரை கொடுத்திருக்கோம். புதிய திட்டங்களை போட்டிருப்பீங்க. அந்த புதிய திட்டங்களை சாதிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்க இந்த நேரத்துல ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு புதிய தொழிலை ஆரம்பிச்சு அதுல வருமானத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலையும் வரும். ஆல்ரெடி தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க நஷ்டத்துல போகுது அல்லது பிரச்சனையா இருக்கு, தொழில லாபங்கள் இல்லை அப்படின்றவங்க புதிய ஐடியாக்களை புகுத்தி தொழிலை மேம்படுத்துவீங்க அல்லது இடத்தை மாற்றுவீங்க. அதன் மூலம் வருமானம் கூடுதலாக கிடைக்கும். சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த சனி வக்ரமாகிறது 10ஆம் பாவகத்துல இருந்து நல்லதுதான். இதை ஒரு பொது பலனா சொல்றேன். இதை 2 வகையா பிரிச்சுக்கலாம். உங்க சுய ஜாதகத்துல எடுத்து பாருங்க. சனி வக்ரமா இருந்தாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கும். அதாவது உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்குன்னாக்க மேக்சிமம் நீங்க நிறைய போராடி இருப்பீங்க. அடிக்கடி வேலையில இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற நேரத்துல விட்டுட்டு வேற இடத்துக்கு மூவ் பண்ணிருப்பீங்க. பதவி உயர்வு கிடைக்கிற நேரத்துல அந்த கம்பெனியை விட்டுட்டு வேற இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு இந்த ஊதிய உயர்வு கிடைக்கிற நேரத்துல வேலைக்கு போயிருக்கும், வேற வேலைக்கு போயிருப்பீங்க. இப்படி ஒரு நல்ல அந்த இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுற நேரத்துல அந்த வாய்ப்பை தவற விட்டுருப்பீங்க. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அட்டன் பண்ணிருப்பீங்க. பட் அது கிடைக்கிற சூழ்நிலை எட்ஜில் நிற்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உள்ளவர்களுக்கு ஒரு நெகட்டிவா வேலையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எனக்கு பிரச்சனையாவே இருக்கு, வேலை மாறினா நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்குன்னாக இந்த நேரத்துல நீங்க புதிய வாய்ப்பு தேடினாலும் சரி தேடனாலையும் உங்களை நோக்கி வரும். அது புதிய ஒரு நபர்கள் மூலம் வரும். அதனால உங்களுக்கு சில முடிவுகள் மாறும் என்றே சொல்லலாம். அதாவது இது ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறது. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்து இத்தனை நாள் நீங்க நிறைய தொழிலுக்காக எஃபோர்ட் போட்டு அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கலன்றவங்களுக்கு இந்த நேரத்துல பெனிஃபிட் கிடைக்கும். இதை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதே போல 8ஆம் அதிபதியோட வேலையை 10ஆம் பாவகத்திலிருந்து செய்வார். 8ஆம் பாவகத்தோட வேலையும் செய்வார்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. 8ஆம் பாவகம் என்ன, அதாவது இடமாற்றம், அதே போல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, கடன் வாங்கி சொத்துக்கள் வாங்குறது, வீடு வாங்குறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது போன்றவையும் ஏற்படும். குறிப்பாக உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கிறவங்களுக்கு வீடு வாகனம் சம்பந்தமான கடன் ஏற்படும். அதை வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கெல்லாம் ஏற்படும். அதே போல 9ஆம் பாவகத்தின் ஆதிபத்திய பலனையும் 10ஆம் பாவகத்தின் வழியாக செய்வார். சில பேருக்கு இந்த பூர்வீக சொத்துல எல்லாம் சில பிரச்சனைகள் வில்லங்கங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் ஒரு முடிவுக்கு வரும், சில முடிவுகள் மாறும். அதே போல ஏற்கனவே உங்களுக்கு கிடைக்கலன்ற பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட வரும். வழக்குகள்ல இருக்கீங்க, பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருக்குன்னா வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக போகும். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா தீர்ப்பு கூட உங்களுக்கு சாதகமாகவே வரும். அதே போல சனி வக்ரமாகல என் ஜாதகத்துல நடக்கிற தசா புக்தியும் சரியில்லை. அதாவது அட்டமாதிபதியாக வரக்கூடிய சனி தசையே நடக்குதுனாலே சரி, அதாவது மிதுன லக்னமா இருந்தா சொல்றான், லக்னத்துக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். லக்னத்துக்கு அட்டமாதிபதி, லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோட
தசாபுக்தி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்து உங்களுக்கு சனியும் உங்க ஜாதகத்துல வக்ரம் ஆகல அப்படின்னாக்க நீங்க இடமாற்ற சிந்தனைகள் வரும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். இந்த நேரத்துல வேலையை விடக்கூடாது. வேலை விட்டாக ஒரு 2-3 மாசம் வேலை கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். மேலதிகாரிங்க கிட்ட முரண்டுக்காம பொறுமையா இருக்கிறது நல்லது. உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். யாருக்குன்னாக உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரமாகல, அதே போல நடப்பு தசாபுக்தியும் சரியில்லை என்பவர்கள் மட்டும் இருக்கிற இடத்துலயே இருக்கிறது நல்லது. வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும். அந்த வீடு மாற்றத்தை கூட தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா விரும்பத்தகாத ஒரு வீடு மாற்றமா போயிடும். அங்க போய் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். அதே போல நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றது, சொத்துக்கள் வாங்குறது, விற்கிறது போன்றவற்றையும் இந்த 3 மாசம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. இப்போ பாத்தீங்கன்னாக்க சனி வக்கரமாகலன்னா பெருசா பாசிட்டிவ் இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். சனி உங்க ஜாதகத்துல வக்கரமா இருந்து ஒரு நல்ல கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க, அல்லது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட தசாபுக்தி நடக்கல, என்னுடைய ஜாதகத்துல கேந்திராதிபதியோட தசை அல்லது திரிகோணாதிபதியோட தசாபுக்தி நடக்குதுன்னாக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் பெனிஃபிட்டா இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த 10ஆம் பாவகத்திலிருந்து சனி வக்கரமாகிறதுனால பெரும்பாலும் சொத்துக்கள் சம்பந்தமான ஆதாயங்கள் வரும். மேலும் இந்த சனி வக்கரமாகிறதுனால பொதுவாகவே தொழில்காரகன் சனி வக்கரமாகும் போது நல்ல ஆக்டிவா செயல்படுவீங்க. அது உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தாலும் சரி, வக்கரம் ஆகலனாலும் இந்த நேரத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லா செயல்படுவீங்க. வேலை விஷயமாவே கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அதாவது குடும்பத்துக்கு கூட கான்சென்ட்ரேஷன் ஸ்பெண்ட் பண்ண முடியாம வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம ஒர்க் பண்ணி எப்படியாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பு உங்ககிட்ட நிறையவே இருக்கும். அந்த வகையில உங்களுடைய கடின முயற்சிக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தாலும் இல்லைனாலையும் ஊதியத்தை பத்தி நான் சொல்றேன். கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஆஸ் யூஷுவல் இன்கம் வரும். அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கனாலையும் அதற்கு தகுந்த வருமானம் வரும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலன்னா கூட சொல்றேன் நானு. இப்போ பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த சனி வக்கர காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, பொதுவாகவே மிதுனம் ராசியை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கையில நிறைய கான்ட்ரவர்ஷியல். மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் சரி, திருவாதிரையில பிறந்தவங்க, புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கடன் பிரச்சனைகள், கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பொருளாதார நிலை, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள்லாம் கடந்த காலமாகவே இருந்துட்டு இருக்கு. அதே போல மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கணவன் மனைவி உறவு நிலையில ஒரு திருப்திகரமான சூழ்நிலை இல்லைன்றவங்க இந்த சனி வக்கர காலம் 8 வக்கரம் ஆகும்போது குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில சில பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி உறவு நிலை தோஷங்கள் இல்லாம பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க சேர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். உங்களுடைய எஃபோர்ட் பலிதமாகும். நீங்க நீண்ட நாள் இது நடக்காதுன்னு நினைச்சிருந்த அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தோஷங்கள் இல்லை, என்னுடைய ஜாதகத்துல அந்த 2 தார தோஷம்லாம் இல்லை அப்படின்னாக்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் உண்டு. அதே போல காதல் சேருமா, பிரிந்த காதலர்கள் சேருவாங்களா அப்படின்னா அது உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் உறுதியா சொல்ல முடியும். உங்க ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருக்குன்னாக காதல் சேரும். ஆனாலும் பொது பலனா சொல்லும் போது காதல் இந்த நேரத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும், அல்லது புதிய காதல் ஏற்படுத்தும். பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக ஒரே வீட்டுல கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் குறைவாக தான் இருக்கும். அதே போல உடல் நலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகளும் பெரிதாக இல்லை இந்த காலகட்டத்தில். குறிப்பா சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க அல்லது குழந்தைகளாக இருக்கிறீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல அதிகமான உடல்நல தொந்தரவு பாதிப்பு இல்லை. ஆனா அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கான்சென்ட்ரேஷன் நல்லாவே இருக்கும், பிரச்சனை கிடையாது. புதிய ஐடியாக்களை புகுத்தி படிப்பீங்க. அதன் மூலம் தேர்வுகளில் கூட சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. அதாவது உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியும் நல்லதா நடக்குது, அரசு பணிக்கு போகணும்ன்ற பிராப்தம் இருக்குன்னா நீங்க தேர்வு எழுதுறீங்கன்னா அதுல சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்துல இந்த சனி வக்கர காலம் என்பது உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்து நல்ல தசாபுக்தி நடக்குதுனாக அது யோகம்தான், பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். நீண்ட நாள் போட்டு வச்ச அந்த விதை இப்ப முளைச்சு உங்களுக்கு அறுவடைக்கு தயாராகும். ஆனால் நீங்க உங்க ஜாதகத்தின்படி சனி வக்கரமாகலன்னா சில விஷயம் பொறுமையா செய்யுங்க. நீங்களா போய் பிரச்சனையில மாட்டிக்காம இருக்கிறது தான் நல்லது. உங்களை தேடி பிரச்சனை வருதோ இல்லையோ நீங்களே போய் பிரச்சனையை இழுத்து விடக்கூடாது. அதனால பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லாமே இந்த 3 மாசம் கடந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல காலம் வந்துடும். தசாபுக்தி மெயின். அது தசாபுக்தி நல்லதா நடக்குதுன்னா பிரச்சனை இல்லை. அதுவும் சரியில்லை, சனியும் வக்கரமாகலனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நீங்க உணரலாம். வேலையில திடீர்னு நெருக்கடி வருது, வேலையில பிரச்சனை வருது,
இடமாற்றம் சிந்தனைகள் வருது, இடமாற்றம் செய்யலாமா, பேப்பர் போடலாமான்ற எண்ணங்கள்லாம் வருது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கங்க. அதே போல இந்த நேரத்துல குடும்ப வாழ்க்கையில் ஆர்கியூமெண்ட் வருது அப்படின்னா, அல்ல சொத்துக்கள் சம்பந்தமான தகராறுகள் வருதுன்னாக நீங்க ஒரு 3 மாசம் அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டு போங்க. அதாவது அவங்க ஜாதகமே கூட பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. இது நடந்தாவே அப் டு நவம்பர் 27க்குள்ள உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குன்னாவே உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகல. அப்படி இல்லைனாக உங்க ஜாதகத்தின்படி நடக்கக்கூடிய தசாபுக்தியும் சரியில்லைன்னு நீங்களே உணர்ந்துக்கலாம். இதுக்கு நீங்க உணர்ந்துகிட்டு பொறுமையா இருக்கிறது ஒண்ணுதான் இதுக்கு தீர்வே. இந்த காலகட்டத்தில் நீங்க நவகிரக வழிபாடு செய்யறது, கருப்பு எறும்புகளுக்கு அரிசி மாவு தூவிட்டு வர்றது, எள்ளு உருண்டையை தானமா கொடுக்கறது, செருப்பு தானமா கொடுக்கறது, இல்லாதவர்களுக்கு ஆடை தானம் செய்யறது, கால பைரவருக்கு விளக்கு ஏற்றிட்டு வர்றது சனிக்கிழமையில, இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும், இதெல்லாம் பாதிப்பை குறைக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.